கிடையாது. ஏனென்றால் எம்ஏ பேபியோட பேட்டியை கூட இப்போ வரைக்கும் தமிழ் ஊடகங்கள் பெருசா எடுக்கல. இன்னும் திமுகவின் அச்சத்திலேயே தான் இருக்கு. ஏன்னா என்ன வேணாலும் நடந்துரும், மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்கன்ற பயத்துல தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் தேடி பார்த்தேன், அதில் எனக்கு கிடைக்கல யார் பண்ணாங்கன்னு. நான் மெயினாக பார்த்த சேனல்ஸில் எதுவுமே எம்ஏ பேபி இப்படி சொன்னார், பிக் பிரேக்கிங் அதுவா இதுவான்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லை. எவ்வளோ பெரிய சதித்திட்டம், அந்த சதித்திட்டத்துக்கு திமுக முயற்சி செஞ்சிருக்கு. அது கம்யூனிஸ்டுகள்ன்றதுனால தான் இந்த முயற்சிக்கு நாங்கள் வரல, இது அன்னத்திக்கல் மக்கள் விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் தராம தாவேக்காக்கு சப்போர்ட் தந்திருக்காங்க. காம்ரேடுகள் இருப்பதால் தான் இன்னும் ஜனநாயகம் உயிரோடு இருக்கு இந்தியாவில். மிகுந்த வருத்தமா இருக்கு. ஒரு திமுக பாரம்பரிய திமுக குடும்பத்தை சார்ந்தவன் நான். எங்கள் தாத்தா திமுக வீதி நாடகங்கள்லாம் போட்டவர் அந்த காலங்கள்லேயே. எங்கள் அப்பா இப்பவும் திமுக. இன்று மாலை கூட எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பயங்கர சண்டை, திமுக இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு. திமுக அப்படி பண்ணாதுன்ற உறுதியான ஒரு நம்பிக்கையில் அதிமுக கூட அதை பண்ணலாம், முயற்சி செய்யலாம். திமுக ஒருபோதும் அதுக்கு போகாது, அது முழுக்க முழுக்க வதந்தி. அந்த வதந்திகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரீங்கன்னு தான் நான் ஆதங்கப்பட்டு அந்த கோபத்தை எழுப்பினேன். ஆனால் திமுகவே செஞ்சிருக்கு. அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இப்படி தான் போய் ஆட்சியை பிடிக்கணுமா?